கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த 8வது மாதத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மீண்டும் ஒரு விஷயம், இந்த 8வது மாதத்தில் தேவன் நம்மை புதிதாக அடியெடுத்து வைக்க அவர் நமக்கு பாராட்டி இருக்கிற தயவுக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக நாம் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். சென்ற 7 மாதங்கள் நம்மோடு இருந்து அநேக வார்த்தைகளாலே நம்மை நடத்தி வந்த தேவன் இந்த 8வது மாதத்திலும் தம்முடைய விசேஷித்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக நம்மோடு இடைப்பட்டு வழிநடத்துவாராக. இந்த 8வது மாதத்திற்காய் தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்தமானது யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து 1ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 50வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஆமென். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்பதே இந்த மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. பிரியமானவருடைய பிள்ளைகளை, கடந்த 7 மாதங்களிலும் அநேக வாக்குத்தத்தங்களை தந்த தேவன் அந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு இடைப்பட்ட பொழுது, அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றின பொழுது நாம் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்போம், மகிழ்ச்சி அடைந்திருப்போம். கர்த்தரின் வாழ்க்கையில எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றி வருகிறார் என்று ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் ஆராவாரம் செய்திருக்கலாம். தேவனுடைய வார்த்தை இந்த மாதத்தில் சொல்லும் பொழுது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். எத்தனை மகிழ்ச்சி! ஆம் தேவ ஜனமே, இதுவரையிலும் நாம் கண்ட அந்த ஆசீர்வாதங்களை விட, இதுவரையிலும் கண்ட சந்தோஷத்தை விட, நன்மைகளை விட தேவன் சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மெய்யாய் தேவன் இந்த 8வது மாதத்தில் நம்மோடு கூட இருந்து பெரியவைகளை செய்ய போகிறார். உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் நிகழ்த்த போகிறார். பெரியவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவர். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 48:1. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஆமென். கர்த்தர் பெரியவர் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. கர்த்தர் பெரியவர். அவர் நம்முடைய தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தர் பெரியவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மற்றும் தீர்க்கதரிசியாகிய எரேமியா தன்னுடைய புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்விதமாக எழுதி வைத்திருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஆமென். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் இல்லை என்று சொல்லி அந்த மகா பெரிய தீர்க்கதரிசி எரேமியா சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வல்லமைகளை கண்ட, அவருடைய மகத்துவத்தை கண்ட, அவருடைய மாட்சிமையும் மேன்மையும் கண்ட பக்தனாகிய எரேமியா சொல்லுகிறார், கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நீரே பெரியவர், உமது நாமம் வல்லமையில் பெரியது. இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் வல்லமையுள்ள நாமம். இந்த நாமம் எல்லா நாமங்களிலும் மேலான உயர்ந்த ஒரு நாமமாயிருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கும் இந்த நாமத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது வியாதிகள் குணமடைகிறது, பிசாசுகள் ஓடுகிறது, அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமத்திலும் பெயர்களிலும் இந்த பூமியில மனுஷனுக்கு ரட்சிப்பும் இல்லை, நமக்கு பரலோகத்திற்கு வழியும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தேவன் வல்லமையுள்ள நாமமாக, அது பெரிய நாமமாக உயர்த்தி வைத்திருக்கிறார். வானிலும் பூமியிலும் பூமியின் கீழுள்ளோர் மத்தியிலும் இந்த நாமத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் உயர்த்தி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரியவர், அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சர்வ பூமிக்கும் அந்த சராசரங்களுக்கும் மேலானவர் என்பதையும் வேதம் சொல்லுகிறது.
ஆம், கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் திரும்ப 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 நமக்கு சொல்லி நம்மை திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆம் பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். யார் அவர்கள்? உலகத்தாரை ஜெயித்திருக்கிறீர்கள். பேலியாலின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய பிசாசின் பிள்ளைகளை நீங்கள் ஜெயித்திருக்கிறீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களில் இருக்கிறவர் மகா பெரியவராயிருக்கிறார். அவர் பெரிய ஆண்டவர். God is great. ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய தேவன் சொல்லுகிறார், இதோ இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். இந்த 8வது மாதம் தேவன் செய்யும் அற்புதங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறப்பதற்கு முன்பாக அவரை குறித்து தீர்க்கதரிசிகள் அல்லது தேவதூதர்கள் சொன்ன வார்த்தை, அதை லூக்கா 1ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பதாக தேவதூதர்களால் சொல்லப்பட்ட வார்த்தை. வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 32வது வசனம். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பெரியவராயிருப்பார். இந்த பூமியில பிறந்தவர்களிலே அவர் பெரியவராயிருப்பார். அவர் பெரிய ஆண்டவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். சாதாரண குமாரன் அல்ல, உன்னதமானவர், உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய குமாரன் எனப்படுவார். ஆம், இன்றைக்கும் இந்த கர்த்தர் பெரியவராய் நம்மோடு கூட செய்ய போகிற காரியங்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆம், அவர் பிராமிஸ் பண்ணும் பொழுது, வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது, பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிப்போமேயானால், யாத்திராகமம் 34 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென். எவ்வளவு சந்தோஷமான ஒரு வார்த்தை. ஆமென், ஆமென். நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அது பூமி எங்கும் எந்த ஜாதிகள் என்று சொல்லும் பொழுது தேசங்கள், நேஷன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோம். வேறு எந்த தேசத்திலே செய்யப்படாத காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் செய்ய போகிறேன். அந்த அதிசயங்களை உங்கள் மத்தியிலே நான் செய்ய போகிறேன். உங்கள் நடுவிலே செய்ய போகிறேன். ஆமென். கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் ஆண்டவர். பிரமிக்கத்தக்கவைகளை செய்யக்கூடியவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்லுகிறார், என்னால செய்யப்படக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திலே எந்த வல்லமையினாலும் செய்ய முடியாத காரியங்களை என் ஆண்டவராகிய கர்த்தர் லெகுவாய் செய்யக்கூடியவராய், அவருக்கு அது லேசானதாய் காணப்படுகிறது. ஆம், நான் உன்னோடு கூடியிருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். ஆம், இதை குறித்து பக்தனாகிய தாவீது சொல்லும் பொழுது அவருடைய புஸ்தகத்திலே, சங்கீதங்களின் புஸ்தகம் 136ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும் 4வது வசனத்திலே கர்த்தருடைய மேன்மைகளை குறித்து, அவருடைய வல்லமைகளை குறித்து இப்படியாய் சொல்லுகிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 136 2 3 4. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பார்த்திருக்கீங்களா தெய்வத்தை எப்படி சொல்லுகிறார்? தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் தேவன் மட்டுமல்ல, தேவாதி தேவன், எல்லா தேவனுக்கும் தேவர்களுக்கும் மேலானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாக, ஆங்கிலத்தில் கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவர்கள் என்று சொல்லக்கூடிய, பிரபுக்கள் என்று சொல்லப்படக்கூடிய எல்லா ராஜாக்களுக்கும் மேலானவர் அவர். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் பெரியவர்.
மட்டுமல்ல, அந்த வசனம் 4 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை அவர் செய்கிறவர். அவருக்கு யாருடைய துணை, யாருடைய உதவி, யாருடைய ஒத்தாசை தேவையில்லை. என் ஆண்டவர் ஒருவராய் தனிப்பட்டவராக பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். எனவே இந்த 8வது மாதம் நாம் எல்லோரும் பாக்கியவான்களாய் மாறப்போகிறோம். ஏதோ ஒரு பெரிய காரியத்தை தேவன் இந்த செய்தி கேட்கிற விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே என் ஆண்டவர் செய்ய போகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களையே செய்ய விரும்புகிறார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்கள். ஆதியிலே தேவன் ஆபிரகாம் என்பவரை அழைக்கும் பொழுது, உன்னுடைய சொந்தம் பந்தம் என்னும் தேசத்தை எல்லாவற்றையும் விட்டு வந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. அப்பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வாக்கு தத்தமாய் சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் அதை பார்ப்போம். வாசிப்போம். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். பார்த்தீர்களா? ஆண்டவர் ஏதோ உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லவில்லை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்று சிம்பிளா சொல்லவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். I will make you a great nation. பெரிய ஜாதி, பெரிய கூட்டம், பெரிய ஜனமாய் நீ மாறிவிடுவாய். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களையே நம்முடைய வாழ்க்கையில செய்ய துடிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு பெரிய காரியத்தை, ஒரு பெரிய அதிசயத்தை அவர் செய்ய விரும்புகிறார். இதுவரையிலும் கண்டிராத இந்த 7 மாதங்கள், இந்த 2024வது ஆண்டிலே 7 மாதங்கள் நீ கண்டிராத கேட்டிராத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்வீர்களாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மெய்யாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியங்கள் பயங்கரமானவைகளாக இருக்கும். ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை பெரியவர்களாக்குவது தேவனுக்கு அது பெரிய விஷயம் அல்ல. அவர் பெரியவர். அவருக்கு லேசான காரியம், எளிதான ஒரு காரியம். நான் வேதத்தில் ஒரு எடுத்துக்காட்டை கூட உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சீடர்களை சந்திக்கிறார். அதிகாலை நேரத்திலே சந்தித்த பொழுது அந்த சீடர்கள் தாம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாமல் அந்த மீனவர்களாகிய அவர்கள் மிகவும் சோர்வோடு காணப்பட்டதை பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு அந்த கடற்கரை அருகில் நின்று, அந்த கலிலேயா கடற்கரை அருகில் நின்று அவர்களுக்கு தரிசனமாய் அவர்களோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து ஆண்டவராகிய கர்த்தர் அவர்கள் மத்தியிலே ஒரு அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அது என்ன அற்புதம்? வாசிங்க. ஆமென். 21ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். ஆமென். பார்த்தீர்களா? இந்த சீஷர்களுடைய ஒரு பரிதாபமான ஒரு நிலை. இவர்கள் உற்சாகத்தோடு ஒருவருக்கொருவர் உற்சாகத்தோடு கூட பேசிக்கொண்டு, நான் மீன்களை பிடிக்கப் போகிறேன் என்று சீமோன் பேதுரு சொல்ல, கூட இருந்த மற்ற சீஷர்களும் நாங்களும் வருவோம், இந்த ராத்திரியிலே நாம் ஒரு நல்ல ஒரு மீன்களை பிடித்து நல்ல வருமானத்தை ஈட்டணும் என்று சொல்லி உற்சாகத்தோடு அவர் கடலில் கடந்து போகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் அவர்களால் ஒரு மீனும் பிடிக்கவில்லை. அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கடற்கரையிலே நின்று, அவர்கள் மத்தியிலே நின்று அவர்களோடு கூட பேசுகிறார். அவர் இயேசுதான் என்று அவர்களாலே காண முடியல, அறிய முடியல. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாவது உண்டா என்று கேட்கிறார். ஆமென். அதற்கு அவர்கள் சொன்ன வார்த்தை, ஒன்றுமே இல்லைப்பா, எங்களிடத்தில் ஒன்றுமில்லை.
அவர் இயேசு என்று அவர்கள் அறிந்து கொள்ள முடியல, அறியலை. யாரோ நினைச்சு அவங்க சொல்றாங்க, ஒன்றும் இல்லை சார், நீங்க போயிட்டு வாங்க, எங்களிடத்துல ஒன்றும் இல்லை, நாங்கள் முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒரு மீனும் அகப்படலை, நாங்களே சோர்ந்து போயிருக்கிறோம், நாங்களும் மன உளைச்சல் இருக்கிறோம், மனமுடைந்து போயிருக்கிறோம், எல்லா செலவு பிரயாசம் எல்லாம் வீண் போயிற்று, முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஒரு மீனும் இல்லை ஐயா என்று சொல்லி இயேசு கர்த்தர், உயிர்த்தெழுந்த கர்த்தர் என்று அறியாமல் அவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த கர்த்தர் சொன்ன வார்த்தை அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஆமேன், இந்த படகை ஆழத்தில் கொண்டு போய், ஆமேன், வலதுபுறத்தில் உங்களுடைய வலைகளை போடுங்க என்று சொல்றார். வலதுபுறமாக உங்களுடைய வலைகளை போடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அந்தபடி செய்தார்கள். செய்தது அதனுடைய பலனை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால அந்த வலைகளை இழுக்க கூடாதபடிக்கு, ஆமென், இழுக்க மாட்டாதிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் சொன்னபடியே அவர்கள் வலைகள் போட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வலைகள் நிறைந்த மீன்கள் அவர்கள் பிடித்தார்கள். பிடித்த மீன்கள் வேதம் சொல்லுகிறது, வசனம், ஆமென், 11 நாம் பார்க்கும் பொழுது 11வது வசனத்தை வாசிப்போம். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. ஆமென். அவர்கள் பிடித்த மீன்களிலே அதிகமாய் காணப்பட்ட மீன்கள், அந்த வலையில் இருந்த மீன்களை அவர்கள் எண்ணின பொழுது, ஆமென், 153 பெரிய மீன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய மீன்கள், கடலில் இருக்கக்கூடிய பெரிய மீன்களா அவருடைய வலைகள், ஆமென், நிறைந்தது. அவர்களால் அந்த வலைகளை கரைக்கு இழுத்து கொண்டு வர முடியாதபடிக்கு இருந்தது. என் ஆண்டவருடைய வார்த்தை, ஆமென், நமக்கு வாக்குத்தத்தமாய் வரும் பொழுது, அதை விசுவாசித்து நாம் செயல்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நம்மாலே காண முடியும். இது லேசான காரியம் கர்த்தருக்கு. கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையின்படி அவர்கள் வலைகள் போட்டார்கள். முழுவதும் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு தான் ஒன்றுமே கிடைக்கலையே, ஆமென் என்று சோர்ந்து போன நிலையிலும் கூட கர்த்தரை கர்த்தர் என்று அறியாமல் மதித்து கர்த்தருக்கு செவி கொடுத்து அவர்கள் வலைகள் போட்டபடினால மாபெரும் அற்புதங்களை அவர்கள் கண்டார்கள். கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் தான், ஆமென், பெரியவன். காணாமல் விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். இவர் இயேசு என்று அவர்களுக்கு தெரியாது. அதன் பிற்பாடுதான் அவர்கள் அறிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள், இவர் இயேசுதான். இப்பேற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் வேறு யாரா இருக்க முடியும்? இப்பேற்பட்ட வல்லமை வேறு எங்க இருக்க முடியும்? அதை நினைத்து அவர்கள் பயந்து நடுங்கி இயேசுவுக்கு பின்னே தங்களை, ஆமென், ஒப்பு கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் பெரியவர். அவர் நம்மோடு இருந்து செய்யும் காரியங்கள் மகா பெரியவைகளாய் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களோடு கூட இருந்து ஒருவராய் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசித்து உங்களுக்காக, ஆமென், நான் தேவனிடத்தில் ஜெபிக்க போகிறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பார்த்தீர்களா? இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகள் தானும் செய்வான். யாரெல்லாம் என்னை நம்பி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் என்னை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் என்னை முழு மனதோடு முழு இதயத்தோடு நம்பி அந்த நம்பிக்கையில உறுதியாய் நிலைத்திருக்கிறார்களோ, அவன் கர்த்தர் சொல்லுகிறார், தானும் இந்த கிரியைகளை செய்வான். அது மட்டுமல்ல, இவைகளை பார்க்கிலும்
பெரிய கிரிகளையும் செய்வான் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய அதிகாரத்தை, பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. இவைகளை பார்க்கிலும், நான் செய்த அந்த மகத்துவமான கிரியைகளை பார்க்கிலும், அற்புதங்களை பார்க்கிறோம். அநேக அற்புதங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்தவர்களே. அவர் குருடர்களுக்கு பார்வை அளித்தது, முடவர்களை நடக்க பண்ணிட்டது, அவருடைய நாமத்திலே நடந்த அற்புதங்கள், அவருடைய நாமத்திலே மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பதும், அநேக அற்புதங்கள் நடந்திருக்கிறது, பிரமிக்கத்தக்கவைகளாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீங்களும் என்னை நம்பினால், என்னை விசுவாசித்தால் இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஆமென். என்னை விசுவாசிக்கிறார் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னார். ஆமென். எனக்கு அருமையானதோட பிள்ளைகளை, மெய்யாகவே இந்த அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசிப்போமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெரிய காரியங்களை நம்மால் செய்ய முடியும். ஆகவே இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கின்ற இந்த வாக்குத்தத்தமானது, ஆமென், இதிலும் பெரியவைகளை நீங்கள் காண்பீர்கள், இதிலும் பெரியவைகளை நீங்கள் காண்பீர்கள். எதிலே? கடந்த ஆண்டுகளிலே, கடந்த மாதங்களிலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களை விட, அதிசயங்களை விட, நன்மைகளை விட இன்னும் பெரிசாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதம் செய்ய போகிறாராம். ஆமென். நம்புங்கள், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், அவரை நோக்கி கேளு, ஒரு பெரிய காரியங்களை செய்ய தேவன் கிருபை செய்வாரா. நன்றி. நான் உங்களுக்காக ஜெபிப்பேன், தொடர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா. ஆமென். God bless you all.